சரி, ஓகே, ரெடி. ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜெய் விஜயம் படத்தோட ப்ரெஸ் ஷோ போகிறோம். ஜெய் விஜயம் இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ். 5 வந்து ஏக்யூ மூவிஸ் ஆப்பில் பார்த்துருக்காங்க. இப்போ 29th இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஏக்யூ மூவிஸ் ஆப் மூலமாக. இதை வந்து இன்டர்நேஷ்னல் பார்த்த 1000 பேருக்கு வந்து IMDb ரேட்டிங் வந்து 9 out of 10 கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு வித்தியாசமான ஒரு மூவி. அதாவது இது வரைக்கும் தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் அவங்க பார்க்க சொல்லி எல்லாருமே பார்க்குறாங்க. நிறைய பேர் நாட் ஒன்லி தமிழ், நிறைய கேரளா நிறைய பேர், கர்நாடகா நிறைய பேர் எல்லாருமே வந்து பார்த்துட்டு, ஃபாரினில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே வந்து மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு வித்தியாசமான படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இது வந்து நான் ஒரு சேலஞ்சாக தான் எடுத்தேன். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டான சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு வந்து பெரிய பட்ஜெட் போக முடியாது. பெரிய பட்ஜெட்டாக ரிஸ்க் இல்லை. இது வந்து சில சக்ஸஸ் ஆகலாம், இது சோப்பாக நான் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும். அதோட எனக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க் என்ன இருந்துச்சுன்னா, இதில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணால் அந்த ஆக்டர்ஸுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வச்சு இந்த கேரக்டர் தான் இருப்பார், இந்த கேரக்டர் தான் மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுக்காக நியூ ஃபேஸை போடணும். ஆனால் வந்து நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் சொல்லி நிறைய ஆடிஷன் பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. எனக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான விஷயம் தெரியும், ரியல் கேரக்டர் இருக்காங்க. அது உண்மையான ஏசிபி ஆக்ட் பண்ண ஏசிபி ராஜேந்திர சார் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது வந்து அதை வந்து தன்னை வந்து அப்படியே சரண்டர் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா, பிரதர் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் நான் பண்ணுறேன், எத்தனை வாட்டி வேணால் நான் பண்ண சொல்லி ஸோ நிறைய கோஆப்ரேட் பண்ணி அது ஒரு பென்சில் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் இப்போ படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த டைம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து நியூ ஆர்டிஸ்ட் பண்ணதாக வந்து எனக்கு அது ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்க. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அக்ஷயா கண்டமுத்தன் மெயின் ஹீரோன் ஆக்ட் பண்ண அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் நடித்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் அந்த ஃபுட்டேஜ் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து 2 சீரியல் தமிழ்லையும் தெலுங்குலையும் பயங்கர பிஸியாக இருக்காங்க. இன்னைக்கு ஆகட்டும் நம்ம படத்தோட ஃபங்க்ஷனுக்கு கூட வந்து வர முடியாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிஸியாக இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெகு விரைவில் இதை ஆக்ட் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட் கூட வந்து நிறைய வாய்ப்பு வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பயந்து தான் இது எப்படி இருக்கும் விஷயத்தை தான் எடுத்தேன். ஆனால் எல்லாருமே பாருங்க, எல்லாருமே இந்த ஸ்கிரிப்ட் ஆகட்டும், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், நான் வந்து இந்த கதை வந்து தயாரிச்சோம்னா எனக்கு ஒரு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் வேணும். இது வரைக்கும் நான் பண்ண ஒரு நார்மல் ஒரு ரொமான்டிக் ஹீரோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷன். அதாவது 30 வயசாகும், அப்புறம் வந்து 40 வயசாகும் வந்து காட்டுறதுக்கு வேரியேஷன்ஸ், அது பாடியில் ஆகட்டும், என்னோட ஃபேஷியலில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து சேலஞ்சிங் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் கூட நிறைய எமோஷனல் சீன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆக்சுவலி ஃபீல் பண்ணி ஆக்ட் பண்ண ஒரு சீன் இருக்கும். அந்த டாக்டர் டென்ஷன் சீனில் வந்து ஒரே ஷாட்டில் ஒரே டைமில் வித்தின் 10 seconds வந்து கண்ணில் இருந்து பேசுறது போடாமல் ஒரிஜினலாக கண்ணீர் சொல்லி பண்ணேன். பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணி சேர்ந்து எமோஷனலாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு உண்மையாக நெஞ்செலாம் வலிச்சிருக்கும். அவ்வளோத்துக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண இந்த படத்துக்கு வந்து இப்போ நல்ல அப்ரிஷியேட் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஸ் ஆக்டர் எனக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு இந்த ஜெய் விஜயம் படம். அண்ட் மூவி வந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஒரு சஸ்பென்ஸில் வந்து எங்கேயுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமாக சொல்லி எல்லோரும் பார்த்தாங்க. இதில் எங்களோட ஒர்க் பண்ண என் கேமராமேன் பால் பாண்டி, தென் எடிட்டர் மணிகண்டன் அண்ட் மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட் படம் நான் வந்து எனக்கு இப்படித்தான் போகணும்னு சொன்னதை வந்து எவ்வளோ டைம் கூட பார்க்காம வந்து அவர் வந்து எனக்காக மறுபடியும் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த மியூசிக்கை வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஆக்டிங், அப்புறம் ஹீரோயின் ஆக்டிங், அப்புறம் மக்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் சதீஷ்குமார் கூட இது ஒரு நல்ல ஒரு லைஃப் எல்லாருக்குமே, டோட்டல் என்னுடைய டீம் எல்லாருக்குமே. மற்றது பார்த்தீங்கன்னா மற்ற 24 கிராஃப்ட்ஸுமே நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். இதுதான் சப்படி ஆக இருக்கிற ஃபைட்ஸ் ஆகட்டும், ஃபைட்ஸ் எல்லாமே இப்போ நான் தான் கம்போஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம். அப்புறம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த ரோப் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக சொல்லி ஆசைப்படுறோம். அதுக்காக வந்து எனக்கு இருக்க நாலேஜை வச்சு கம்போஸ் பண்ண ஃபைட்ஸ், கதைக்கு போகிற ஃபைட்ஸ், அப்புறம் ஒரே ஒரு சாங் தான் படத்தில் இருக்கும். அது வந்து ஒரு நார்மலில் ஒரு மார்க்கெட் ஸ்டாரில் வந்து பண்ண சாங். அந்த ஆடியோ வந்து நல்லா ரீச் ஆச்சு. அந்த சாங்குக்கு மியூசிக் பண்ண டிஜின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அந்த சாங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. நாங்கள் எங்கள் ஏக்யூ மூவிஸ் ஆப்புக்காக எடுத்த இந்த மூவி, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணும்போது நிறைய பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ண முடியாது.
ஸோ லோ பட்ஜெட்டில் பட் அட் த சேம் டைம் அந்த கதை நல்லா இருக்கும். ஸோ கதைக்காக வந்து நிறைய என்ன சொன்னால் அந்த கதை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே பொதுவாக வீட்டில் இந்த சீரியல் பார்ப்பாங்கல்ல. ஸோ சீரியல் பார்க்கும்போது வந்து அவங்க வந்து நிறைய தெரியும் சீரியல் இருக்கும்போது இப்போ நானே வந்து மூவி ஆக்ட் பண்ணிவிட்டு ஒரு சீரியல் இடையில ஆக்ட் பண்ணேன். நீதான் இந்த பசங்க பண்ணேன். அந்த சீரியல் நிறைய பேர் வாங்கி கொடுத்து பட் நானே அது சினிமா நடிச்சுட்டு சீரியல் நடிக்கும் போது சினிமாவில் வந்து டக்குனு ரியாக்ஷன் கொடுப்போம். சீரியலை வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு சஸ்டெயினாக லென்த்தியாக பார்க்குற ஒரு சீரியலை விட ஒரு மூவி வந்து டிவிலேயே அவங்க வீட்டிலேருந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்புறம் நேரம் எப்படி சீரியலை பார்க்குறாங்களோ மொபைலில் பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த மூவியை கூட வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 50 rupees பே பண்ணிட்டாங்கன்னா 1 day ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தியேட்டர் உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தியேட்டரில் 100 rupees, மல்டிப்ளெக்ஸில் 190 rupees. பட் இது வந்து 50 rupeesக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் வந்து இதை வந்து நான் பண்ண நிறைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபைட்டு, டான்ஸு எல்லாமே இருக்கும். கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்கும். அது அப்படி இல்லாமல் ரியலிஸ்டிக்காக ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது நீங்கள் அந்த கேட்டோட ஃபீலாக வந்து பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து அந்த ஸ்மோக் வர்றது எதுக்குன்னு புரியாமல் இருந்திருக்கும். பட் நாங்கள் வந்து கிளியராக முதல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். முக்கிய கதாபாத்திரமாக புகைவழியில் ஒரு ஆத்மான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து எப்பப்போ ஹீரோ வந்து அது ஹீரோக்கு அதை சொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது அதை காட்டியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது நம்ம வந்து ஸ்மோக் இல்லாமல் இருக்கும். சில ரொமான்டிக் சீன்ஸில் தான் ஸ்மோக்கை விடாமல் இருக்கும். ஸோ அது வந்து கதையில் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சஸ்பென்ஸ் இருக்காங்க. பட் அதான் உண்மையானது. பட் சில பேர் வந்து டூயின் பண்ண வச்சோம். ஏன்னா ஹீரோக்கு வந்து அந்த ஒரு டிசோசியேஷன் அம்னீசியா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் வந்து அவனுக்கு வந்து க்ளவுடியாக இருக்கும். அதாவது பொதுவாக வந்து சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, சில விஷயம் ஞாபகம் இருக்காதுன்றப்ப அதை காட்டுறதுக்கு சிம்போலிக்காக தான் அந்த ஸ்மூத் இருக்கும். ஸோ 2 ரீசன் வந்து படத்தில் வந்து இது புதுசாக இருக்கும். பார்க்கும்போது சில பேருக்கு ஃபஸ்ட்டு ஸ்மோக் பெருதாக இருப்பாங்க. பட் படம் முடியும் போது முடிஞ்சிடும். இதை தவிர தேங்க்ஸ் டு ஆல் மை ஆர்டிஸ்ட். எல்லாருமே எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏசிபி ராஜேஷ் சார்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவர் வந்து குழந்த மாதிரி தம்பி எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கிங்க. நான் டே நைட் அதாவது ஃபைட்ஸ்லாம் வந்து நான் பஞ்ச் பண்ணுவேன். எனக்கு ஒரு மாதிரி ரேக்கமாக இருந்துச்சு. இல்லை பரவாயில்ல அடிங்க ரியலாக சொல்லி வயிற்றுலாம் அடிச்சு எல்லாருமே நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு ஆல்ரெடி அக்ஷயா கண்டபுத்தர் வந்து 2 சீரியலில் பிஸியாக இருக்காங்க. இது ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்தது தங்கச்சி நடிச்ச அச்சியாரே கூட வந்து இப்போ பிஸி ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரெஸ்ட் பண்ண நிறைய பேர் வந்து என் படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஸோ இதே மாதிரி வெளியே ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரணும். டெஃபினட்டாக இவங்க நான் மறுபடியும் நெக்ஸ்ட் பட்ஜெட் கூட நான் ரிலீஸ் பண்ணிப்பேன். இப்போ எக்ஸாமி அது ஒரு பெரிய பட்ஜெட்டில் நாங்கள் இருக்கிற ஒரு மூவி, ஆக்ஷன் மூவி. அதில் இது நடித்த நிறைய பேருக்கு மறுபடியும் நான் சான்ஸ் கொடுப்பேன். ஓகே நான் எல்லாம் சொல்கிறேன். இந்த மூவி ஆப்பில் இந்த மூவி ஆப்பில் இந்த ஒரு படம் தான் பார்க்க முடியுமா, இல்லை ஃபியூச்சரில் உங்களுடைய எல்லா படமும் பார்க்குறதுக்கான இது? இல்லை, இது ஸ்டார்டிங். இதில் வந்து இப்போ இந்த மூவிக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற எல்லா மூவிஸுமே வந்து ஆப்பில் ரிலீஸ் ஆகும். இந்த மூவியில் அப்புறம் என் மூவி இல்லாமல் மற்றவங்க மூவிஸ் கூட இதோட டோட்டல் ஐடியா வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் நல்ல சப்ஜெக்ட். இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக இருக்குது கதைன்னாங்க. ஸோ இப்போ இதை வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு எல்லாரும் முடியாது. ஸோ நல்ல கதை வச்சுட்டு நிறைய டேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை ஒரு லோ பட்ஜெட் எடுத்து கொடுத்தாங்கன்னா, ஏன்னா பார்க்கறதுக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் எப்படி வருது. இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது மலையாள ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அது வந்து சிம்பிளாக வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் அழகான த்ரில்லிங்கான கதையாகட்டும் நல்ல லவ் சப்ஜெக்டாக பண்ணும். ஸோ லோ பட்ஜெட்டில் எடுத்து ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத மூவிஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த ஏபி மூவிஸ் இருக்குது. ஆனால் சப்ஜெக்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஜெய்விஜயம் வந்து எல்லாருமே சப்ஜெக்ட் நல்லா இருக்குங்க. ஓகே, மேபி அந்த படத்தில் வந்து அவங்க எதிர்பார்த்த ரிச்சஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் கதைக்கு என்ன தேவையோ அதை படத்தில் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி படங்கள் வந்து வேறு யார் பண்ணாலும் டெஃபினட்டாக இதில் ரிலீஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு எப்படின்னா வந்து இப்போ இந்த படத்தை எங்கள் ஆப்பில் ரிலீஸ் பண்ண வர்ற கலெக்ஷனில் அவங்களுக்கு 80% கொடுத்துருவோம். நாங்கள் 20% கொடுப்போம். 80 மூவிஸ் ஆகும். ஸோ பொதுவாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறத விட இப்போ ஆப்பில் ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு நிறைய படம் செய்வாங்க. ஸோ ஒரு தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஎஃப்ஓக்கு, கியூபுக்கு எல்லாத்துக்கும் படம் கொடுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு தியேட்டர்லேயும் ஃப்ளெக்ஸ் வைக்கணும், போஸ்டர் வைக்கணும். இதுக்கு அந்த சில எதுவுமே இல்லை. ஒன்லி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ஏன்னா எல்லாருமே தெரியும் பார்ப்போம். ட்ரெய்லர் படம் ரிலீஸ் பண்ணிட்டா ட்ரெய்லர் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச படம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் தான், எனக்கு மட்டும் இல்லை. பட் ஆனால் டெஃபினட்டாக அந்த படம் நல்லா இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு அவங்க ஒரு 50 rupees கொடுத்து பார்க்குறாங்கன்னா அது பெருத்தாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு போய் ஒருத்தர் பார்க்கும்போது 150 rupees ஃபேமிலியாக பார்த்து 1000 ரூபா கொடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்து இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட்
வீட்டில் ஃப்ரீ டைமில் வந்து ஒரு 50% எப்படி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒரு டீசெண்டாக ஒரு படத்தை கொடுத்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி நல்ல படம் தான் டெஃபினட்டாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், எங்கள் ஆப்ரோல் யூஸ் பண்ணுவோம். மற்றவங்க கொடுப்பாட்டு நான் தொடர்ந்து என் படங்களே நான் ரிலீஸ் பண்ணிக்குவேன். ஜெய் ஆகாஷ் வந்து தொடர்ந்து படங்கள் எப்படிங்க எல்லாருமே சொல்கிறாங்க வெளியிலேருந்து படத்தை வந்து இன்னும் அவங்க கரெக்டாக எடுக்க தெரியல, சரியாக அவங்க காட்ட மாட்டாங்க, ஹீரோவோட மெட்டீரியல் இருக்கு. பட் ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு படமும் சொல்ல மாதிரி இல்லை. சீரியல் கூட இன்னைக்கு நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறேன்? இல்லை என்னன்னா இப்போ மலையாள படம் தான். மலையாள படம் வந்துட்டுனா வந்து உங்களுக்கு ரிச் அளிக்கும், பெரிய ரிச்சாக இந்த படங்களுக்கு வந்து ஓடுவது இல்லை, மக்களை வந்து அது காட்சி தான் பண்ணும். பட் இப்போ நாங்கள் வந்து இப்போ என்னோட கடைசி படம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, என் கடைசி படம் வந்து அனுதாரணம் பெரிய பட்ஜெட் பெரிய படம். அதில் வந்து ஆஷிஷ் வித்யாதி என்ன பண்ணார், ரகுவன் சார் வந்து ஸ்பெஷலாக ப்ளேஸ் பண்ணார், சாத்பாபு சார் பண்ணார். 7 கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்தாங்க. ஒரே ஒரு சாங் மட்டும் 75 lakhs செட் போட்டு எடுத்தாங்க. ஸோ அந்த படம் என்ன கமர்ஷியல் ரிச்னஸ் அதான் இது எல்லாத்தையும் ஒன்று தான். நான் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய படம் தான். நான் பண்ண ராமகிருஷ்ணா எவ்வளோ பெரிய படம், அஜித் சாருக்கு சூப்பர் ஹிட்டான காதல் போட்ட படத்தை எடுத்து அதே சிவசக்தி பாண்டியன் சார், அதே அகத்தியன் சார், அதே தேவா சார் போட்டு நான் ஹீரோவாக பண்ணேன் ராமகிருஷ்ணன். அப்போ அது என்ன சொல்கிறேன் அது அதான். அப்புறம் அமுதே எழில் சார் சொல்லாத மரம் சொல்லும் பூவெல்லாம் பாசம் பண்ணேன், எழில் சார் டைரக்ஷனில் நான் அமுதே படம் பண்ணேன், அதையும் ஜெயிக்கலை. ஸோ அப்போ என்னென்ன வந்து பண்ணேன் அதில் எல்லா படம் இருக்குது. குருதேவ் எவ்வளோ பெரிய பட்ஜெட் படம், செம்பே நான் ஹீரோ பண்ணேன், ராஜ்கேஷ் எனக்கு அப்பா பண்ணேன், எவ்வளோ பெரிய பட்ஜெட் படம். சக்ஸஸ் இல்லையே, சக்ஸஸ் வர்றதுக்கு படம் ஹிட் ஆகிறதுக்கு பெரிய பட்ஜெட்டோ பெரிய மேக்கிங் அது அதே இன்ஸ்டண்ட்டாக போகும். இப்போ இன்றைக்கி இந்த படத்தை பார்க்கணும் உட்காந்து பார்த்தேன், எல்லாருமே நல்லா தான் வச்சுருக்காங்க. ஓகே அது வந்து எப்படின்னா வந்து இது பெரிய சக்ஸஸ். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படத்தை இன்ட்ரெஸ்ட் பண்ணி இது சக்ஸஸ். ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய ஆக்டிங் வந்து அப்ரிசியேஷன் வந்து அது எனக்கு பிடிச்சிச்சு. நான் வந்து ஏற்கனவே டிவியில் நினைச்ச நீதாண்ட பொண்ணு சொல்லி பார்த்துட்டு சீரியல் பார்க்காதவங்களே உலகம் பூரா இருக்க தமிழ் மக்கள் எல்லாருமே ஜெயா கஷ்டங்களா சூப்பர் ஆக்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் எங்கே நீங்கள் கேட்குறாங்க. ஸோ எனக்கு நடிப்புக்கு பாட்டு இப்போ என்ன பண்ண பண்ணால் ஓடுற படத்துக்கு லாபம் வரும். ஓகே ஸோ இப்போ இதுக்கு ஜெய் விஜய் வந்து நாங்கள் எடுத்த பட்ஜெட்டை விட 3 மடங்கு எங்களுக்கு வந்துச்சு. உங்களுடைய ஆப்பில் வந்துச்சு. 50 rupees பார்த்தா என்னுடைய ஃபேன்ஸ் உலகம் பூரா இருக்க ஃபேன்ஸே 3 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக 5 லட்சம் பேர் பார்த்தாச்சு. ஸோ அப்போ என்ன எங்களுக்கு வந்து லாபம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா இப்போ ஒரு ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த படம் வந்து பணம் கலெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஜெய் விஜய் சக்ஸஸ் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் சக்ஸஸ் ஆச்சு. இனி இங்கே வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா இது பெரிய சக்ஸஸ். ஸோ இப்போ நாம் வந்து ஜெய் ஆகாஷ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் ஜெய் ஆகாஷ் தான் நடிக்கிறாங்க சார். அது ராமகிருஷ்ணா பேர் வந்துச்சு, குருதேவாவில் வந்துச்சு. ராமகிருஷ்ணாக்கு அப்புறம் குருதேவா படத்தை பார்த்து எல்லாருமே ராமகிருஷ்ணா ஜெய் ஆகாஷ் பரிணாம வளர்ச்சின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ஆக்டிங் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் ஆனால் சக்ஸஸ் வரும். இப்போ சக்ஸஸுக்கு என்னென்னா இப்போ நான் மட்டும் நினச்ச போதுமா, இப்போ நான் வந்து நான் ஓகே இப்போ ஜெய் ஆகாஷ் நல்லா ஆக்ட் பண்ணுறேன்னா என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு டேரக்டர்ஸ் ரெடியாக இருக்கும், ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இப்போ இருக்கிற டாப் ஹீரோஸ் யாருமே எடுத்தோட பெரிய ஸ்டார் ஆகும். எல்லாருமே சின்ன பட்ஜெட் படம், செகண்ட் ஹீரோவா கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே அப்போ அதுக்கெல்லாம் டைம் ஸோ இப்போ இது வந்து அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் நாங்கள் ஏதோ ஒரு சக்ஸஸ் கொடுத்தோம். ஸோ அந்த சக்ஸஸ் வந்து இப்போ ஜெய் விஜய். ஸோ இதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த ரிவ்யூவை பார்த்ததுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு போது அப்போ என்னென்னா ஒரு டேரக்டர் எப்படி மற்ற ஹீரோஸ் நான் பேசணும் சில ஹீரோஸ்க்குலாம் எப்படி சான்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு படம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எதுவுமே அக்செப்ட் ஆகலை. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு ஹிட் கொடுத்த டேரக்டருக்கு வந்து அடுத்த படம் ஃப்ளாப் ஆனோன்னா அவர் இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஹீரோ ரெடி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, யார் ஹீரோஸ் இருக்காங்க நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு வய ஆக்டிங் வரும். ஸோ நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு ஹிட் கொடுத்த டேரக்டர் ஃப்ளாப்பில் எடுக்கும்போது அவருக்கு பெரிய ஹீரோஸ் டேட் கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை மாதிரி ஹீரோஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் விக்ரம் சார் அது ப்ரூவ் பண்ணிட்டார்ல, சேது எப்படி வந்துச்சு. இப்போ விக்ரம் சார் அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணார், அவர் சூப்பர் தான் ஃபஸ்ட்டே பண்ணார். ஆனால் அவரை வந்து வழிகாட்டினது ஒரு பாலா சார் மாதிரி ஒரு டேரக்டர். ஸோ அதை மாதிரி யாராவது ரெடியாக இருந்தால் நான் ரெடி. அது வரைக்கும் நான் இது இருக்கணும்ல, நான் சர்வை பண்ணணும்ல, நான் சாப்பிடணும்ல, அது நடிச்சுதான் இருக்கணும். ஓகே